எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 400 கிராம் அளவுக்கு கொத்துக்கறி வாங்கி வச்சுருக்கேன். எங்கள் ஊரில் கறியை கொத்தியே கொடுத்துருவாங்க, அதனால இது பேர் கொத்துக்கறி. ஃபஸ்ட்டு இந்த கறியை நம்ம க்ளீன் பண்ணணும். சும்மா லைட்டாக தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க, போதும். கோலா உருண்டை பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடுவாங்க ரொம்ப இஷ்டமாக. தண்ணியில் போட்டு நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நிறைய இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம நல்லா ட்ரையாக எடுத்தாச்சு. அடுத்து இந்த கோலா உருண்டை செய்கிறதுக்கு மசாலா பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 15 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் டேஸ்ட் இருக்காது, அதனால் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அது கூடவே 5-6 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 6 பச்சை மிளகா நறுக்குனது, பெருசாக வெட்டின 4 சில்லு தேங்காய் பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். வீடியோவை முழுசாக பாருங்கள், முக்கியமான குறிப்புகள் நிறைய சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, சோம்பு, பட்டை, கிராம்பு, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் சேர்ந்து அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க மிக்சியை. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா கறியை சேர்க்கணும். மிக்சி ஜார் நல்ல கண்டிஷனில் இல்லைன்னா மிக்சிக்கு ப்ராப்ளம் ஆகிடும். 5 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. தெளித்து தான் தண்ணியை சேர்த்துக்கணும். அதுவும் கறி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சுத்தமாக சேர்க்காதீங்க. கறி நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா தான் வெங்காயத்தை சேர்த்து அரைக்கணும். இங்கே ஃபஸ்ட்டே வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் லாஸ்ட்டாக தான் வெங்காயத்தை சேர்த்து அரைக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நிறைய உப்பு சேர்த்துட்டிங்கன்னா திருப்பி பொரிக்காட்டில் சேர்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு டேஸ்ட்டே கிடைக்காது. ஒரு நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்றோங்கிற ஃபீலே வராது. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். சோம்பும் அதிகமாக இருக்கக்கூடாது. சோம்பு அதிகமாக இருந்தாலும் கசப்பு தன்மை வந்துடும். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே இது மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா புரட்டி விட்டுக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மேலே தேவைப்படாது. நீங்கள் திருப்பி விடாமல் கிண்டி விடாமல் இருந்தீங்கன்னா ஒரு சைடு கருப்பாயிடும். உரப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு நல்லா மையாக அரைக்கும் போது குழந்தைங்க கூட இஷ்டமாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இது உருண்டை கறின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நமக்கு சூப்பரான சுவையான கோலா உருண்டையெல்லாம் தயாராகிடுச்சு. நாங்கள் மீடியம் சைஸ்டாக உருட்டினால 40 கோலா உருண்டை அளவுக்கு கிடச்சிது. டேஸ்ட் பார்க்குறோன்ற பேர்லேயே பாதி காலி பண்ணிடுவோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.